வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நான் யார் எனும் ஓர் சிந்தனை என்ற தலைப்பில் சிந்திப்போம். ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது தான் நான் யார் என்பதனுடைய துவக்கம். நாம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மனித சமுதாயம், மனிதர்கள் முயற்சி செய்த போது அதற்கு ஒரு துறை, இதற்கு உறுதுணையாக மனிதர்கள் பின்பற்றிய விஷயங்கள், அதுதான் ஆன்மீகம். இப்போ நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஆன்மீகம் பயிற்சி சார்ந்த முறையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆன்மீகத்தில் இருக்கிறதால மட்டுமே நாம் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. நமக்கு தகவல் அறிவுன்னு ஒன்று இருக்கு, அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்கு. நாம அனுபவம் பெறாம சில விஷயங்களை தகவல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அனுபவம் கிடைச்ச விஷயத்தையும் தகவல் மூலமா கிடைச்ச ஒரு செய்தியையும் நாம் என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். இந்த இடத்துல தான் சிக்கல் உருவாகிறது. நமக்கு இருக்கக்கூடிய அனுபவம் வேறாகவும் கிடைச்ச தகவல் வேறாகவும் இருக்கும் பட்சத்தில் அங்க நம்முடைய அனுபவம் அல்லது நம்முடைய சிந்தனை தேக்கம் ஏற்படுகிறது. நம்முடைய சிந்தனை அந்த இடத்துல சிக்கிக் கொள்கிறது. நம்முடைய சிந்தனை அந்த இடத்துல தேங்கி விடுகிறது. இப்ப தேங்கிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, தேங்கிய ஒரு ஆற்றலை வச்சுக்கிட்டு நாம தெளிவு பெற முடியுமான்னு கேட்டா முடியாது. இப்ப அதனாலதான் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இல்லாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடாது. ஆனா இயற்கை அப்படி இல்லை. நாம அனுபவிக்கலைன்னா கூட சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது வேற, அனுபவிச்சுக்கிறதுங்கிறது வேற. இப்ப இறைவன் எதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் கொடுத்தான் மனிதனுக்கு அப்படின்னா, எதுக்காக அந்த அறிவு இது மாதிரி நமக்குள் இயங்குகிறது அப்படின்னா, நமக்கு ஒரு தூண்டுதல், ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. இது என்னன்னு தெரிஞ்சு கொள், இது என்னன்னு அனுபவமாக்கி கொள்ள முயற்சி செய் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் தான் இது. ஆனா நாம் என்ன பண்ணிடுறோம், தேங்கி விடுகிறோம், அந்த இடத்துல சிக்கிடுறோம். நம்முடைய வாழ்வியல் முறையில் அறிவுதான் நாமங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அறிவுதான் தெய்வம் என்று உணர்ந்து கொள்வதற்கும், அறிவுதான் பலவாறாக இந்த பிரபஞ்சமாக தன்மாற்றம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்றதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடை கற்கள் இருக்கு, நிறைய தடைகள் இருக்கு. அந்த தடைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா கற்பனை. கற்பனை அறிவு நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஏன்னா அவங்கவங்க சொல்லி வச்ச விஷயங்கள், நமக்கு பாரம்பரியமா சில விஷயம்லாம் பின்பற்றிட்டு வர்றோம் இல்லையா. தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டிக்கு பாட்டி அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதெல்லாமே நம்முடைய மனசுல இருக்கு, நம்முடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் நாம் என்ன பண்ணணும், அறிவுதான் இந்த பிரபஞ்சமாகவும் பிரபஞ்ச தோற்றங்களாகவும் தன்மாற்றம் அடைந்திருக்கிறது. அறிவேதான் தெய்வம், அந்த அறிவேதான் நானும் என்பதை உணர்ந்து கொள்ள, அனுபவமாக்கி கொள்ள இந்த தடைகள், இந்த கற்பனைகள் தடையாக இருக்கிறது. இந்த கற்பனைகள் எப்போது நம்மிடமிருந்து விலகுகிறதோ அப்போது இந்த அறிவின் வெளிச்சம்
நமக்கு அனுபவமாகும். அது வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. இது சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கற்பனைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப இது போனா போயிடுமா? நாம சேர்த்து வச்ச கற்பனை போனாலாம் போகாது. அது பதிவுகளாக நம்ம உடம்புல, நம்முடைய உயிர் செல்கள்ல இருக்கு. அதற்கு முறையான பயிற்சிகளை கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தி அதற்கு ஏற்றவாறு இங்கு மெய் அனுபவம், இந்த உண்மை அனுபவத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த கற்பனையிலிருந்து நமக்கு விடுதலை கிட்டும். அது வரைக்கும் இந்த கற்பனை நம்ம கூட டிராவல் ஆகிட்டே இருக்கும். அங்கங்க வந்து நின்னுகிட்டு நம்மளுடைய சிந்தனையை தேக்கமுறச் செய்யும். அறிவு தேக்கம், தேங்கிடுவோம். நம்ம சமுதாயத்துல சில விஷயங்களை தைரியமா நம்மளால செய்ய முடியாது. சில விஷயங்களை கற்பனையாக இருந்தா கூட சில விஷயங்களை பின்பற்ற வேண்டியதா இருக்கு இல்லையா? அது தெளிவான நிலை நமக்கு கிடைக்காத வரைக்கும் சிலதெல்லாம் நம்ம பின்பற்றி தான் ஆகணும். அதுதான் அறிவின் தேக்கம். நம்ம சிக்கியிருக்கோம். இந்த கற்பனை சிக்கல், இந்த சிந்தனை தேக்கம், இது நமக்கு மாறுற வரைக்கும் இந்த தெளிவான ஒரு வாழ்க்கையை நாம வாழ்றது முடியாது. இந்த கற்பனையெல்லாம் சேர்த்து வச்சோம் இல்லையா? இந்த கற்பனைங்கிறது நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னா பதிவுகளா இருக்கு, நினைவுகளா இருக்கு. இப்ப இந்த நினைவுகள் ஒரு ஆற்றல் தான். இந்த நினைவு ஒரு காந்தத்துல இருந்து அது ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த நினைவுகள் நம்ம உடம்புக்குள்ளார, நம்மளுடைய உயிர் துகள்கள்ல, நம்மளுடைய காந்தத்துல சும்மா இருக்கா அப்படின்னா சும்மா இல்லை. அது ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கற்பனை சார்ந்த இந்த பதிவுகளிலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் நமக்கு மீண்டும் மீண்டும் பலகீனத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் நம்மளால அந்த ஸ்டெடி மைண்ட் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. நிலையான சிந்தனை, நிலையான அறிவு என்பது நமக்கு அமையல. அப்ப இதை எப்படி ஸ்டடி பண்றது அப்படின்னு பெரியவங்கெல்லாம் முயற்சி செய்த போதுதான் இந்த யோகத்துறை, ஆன்மீகம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தாங்க. அப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுல இந்த விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியல. அதனால இதுக்கு மக்களை ஒரு ஒழுக்க நெறியோடு இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்தி மார்க்கத்தை உருவாக்குனாங்க. பக்தி மார்க்கம்ங்கிறது ஆன்மீகத்தினுடைய, ஞான மார்க்கத்தினுடைய துவக்கம். பக்தி மார்க்கம்ங்கிறது பிறந்த குழந்தைன்னு வச்சுக்குவோம். நாளாக நாளாக பிறந்த குழந்தை பிறந்த மாதிரியே தான் இருக்குமா? வளரும் இல்லையா? காலங்கள் செல்ல செல்ல வயது அதிகரிக்கும், பேசும், நடக்கும். அப்ப வயதுக்கு தக்க அறிவு, அதோட அந்த குழந்தை என்ன பண்ணணும்? வாழணும். இப்ப வயதுக்கு தக்க சிந்தனையும் செயல்பாடும் ஒரு குழந்தைகிட்ட இல்லை அப்படின்னா அந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றிய குழந்தைன்னு சொல்றோமா? வயதுக்கு தக்க சிந்தனையும் செயலும் ஒரு குழந்தையிடம் இல்லை அப்படின்னா மன வளர்ச்சி குன்றிய குழந்தை. இப்ப அதே மாதிரி தான் நமக்கும் அந்த குழந்தைக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை. நமக்கும் இந்த அறிவுக்கு தக்க சிந்தனையும் செயலும் இருக்கான்னு கேட்டா நம்ம பக்தி மார்க்கத்துல சிக்கிட்டு இருக்கோம், கற்பனைக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய இந்த உண்மையான ஆன்மீக துறை, ஆன்மீகம் சார்ந்த அறிவை நாம வளர்த்துக்கிட்டோமா அப்படின்னா இல்லை, முயற்சி பண்றோம். நாமளும் ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா வயதுக்கு தக்க செயலும் சிந்தனையும் இன்னும் அமையவில்லை. இதை நாம தான் வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு உற்ற துணையாக கொடுக்கப்பட்டதுதான் பயிற்சி முறைகள். பயிற்சி முறை இல்லாம சில விஷயங்களை நம்முடைய கருமையத்துல, உயிர் துகள்கள்ல, உடல் செல்கள்ல, ஜீவகாந்தத்துல மாற்றி அமைக்க முடியாது. அப்ப இந்த தகவல் அறிவும் அனுபவ அறிவும் ரெண்டும் கிளாஷ் ஆகும், மோதிக்கிட்டே இருக்கும்.
அப்ப இந்த மோதுதலினுடைய விளைவாகத்தான் நாம தேக்கமாகிறோம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா இது கண்ணால புலன்களால நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம். உள்ளுக்குள்ளர மனதால் மட்டுமே அனுபவிக்க கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கறதுனாலதான் என்ன ஆகுது, நிஜமும் நிழலும் மோதிக்கொள்கிறது. நம்முடைய கற்பனை அறிவும் இந்த அனுபவ அறிவும் மோதிக்கிட்டே இருக்கு. அப்ப இது ரெண்டும் மோத மோத நமக்கு அந்த இடத்துல குழப்பங்கள், சிந்தனை தேக்கம் உருவாகிறது. அதை தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு செயலை செய்ய முடியல. இப்ப இதையெல்லாம் நாம கொஞ்சம் மாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்மை இணைத்து கொண்டுள்ளோம். இப்ப நாம இந்த பயிற்சியெல்லாம் செய்ய செய்ய அது சார்ந்த காந்தத்தோடு நாம நம்முடைய மனதை கலப்புறச் செய்யும் போது, இப்ப சூரியனுடைய ஆற்றலை நம் உடலோடு நம்மளுடைய மனதோடு என்ன வார்த்தை சொல்றோம், உயிர் கலப்பு பெறுவோம். என்ன நடக்கணும் அந்த நேரத்துல, உயிர் கலப்பு நடக்க வேண்டும். உயிர் கலப்பு நடக்குதா, நடந்துச்சு அப்படின்னா அது வேற நாம வேற இல்லைங்கிற அந்த உண்மை நமக்கு புரியும். அப்ப இந்த உயிர் கலப்புங்கிற நிகழ்ச்சி நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தானே தெரியும். அப்படியேன்னா கூட நாம கற்பனையா உக்காந்துட்டு இருக்கலாம், சூரியனோடு சூரியனாக நம்முடைய உயிர் இணைந்து விட்டது அப்படின்னு. பரவாயில்ல, ஆரம்பத்துல அப்படியே இருக்கட்டும். ஆனா நாளாக நாளாக இது என்ன ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சூரியனுக்கும் நமக்குமான உயிர்கலப்பு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும். 1, 2, 3, 10, 20, 13, 14 பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக இந்த ஆவரேஜ் 50 நாம தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அனுபவ ஞானம் என்பது கிடைக்கும். எல்லாத்திலையும் அது மாதிரி தான். பஞ்சபூத அறிவு, நவக்கோள்களுடைய அறிவு, பிரபஞ்ச அறிவு, எல்லாத்திலையும் நமக்கு இந்த ஏன் நாம போய் அதை டச் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா, அந்த அனுபவத்தை பெருக்கிக்கிறதுக்கான தடவை நாம ஆரம்ப சாதக அன்பர்கள் அப்படின்னா போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அதோட இணைஞ்சு நிற்கும்போது அந்த பொருள் நம்மளுடைய உயிரில கருமையத்துல தேங்குவதற்காகவும் தங்குவதற்காகவும் இயங்குவதற்குமான ஸ்பேஸ் உருவாகும். பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணும்போதும் சரி, துரியாதீத தவம் பண்ணும்போதும் சரி, பிரபஞ்ச ஆற்றல் நம்மோடு ஒன்றி கலக்கும். அப்படி கலந்து நம்மளுடைய உடம்புல இப்போ பஞ்சபூதத்தையே எடுத்துக்கோமே, மூலாதாரம் மண்மையும், சுவாதிஷ்டானம் நீர்மையும், மணிப்பூரகம் நெருப்பு மையம், அநாகதம் காற்று மையம், விசுப்தி விண்மையம். இப்ப நாம இந்த பஞ்சபூதங்களோட நிலத்தோடு தவம் செய்யும் போது நம்மளுடைய மூலாதாரமும் அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய மண்ணின் மூலக அணுக்கள், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மூலக அணுக்கள், இது மூணும் ஒன்று சேர்ந்து இயங்கும். அப்படி இயங்கும் போது நம்முடைய கருமையத்துல இந்த மண் சார்ந்த அறிவு சிந்தனை அதுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாகும் நம்மளுடைய மூலாதாரத்துல. அப்ப அந்த ஆற்றல் நம்மளோட மூலாதாரத்துல தங்கி இயங்கும். இதைத்தான் நாம் அனுபவமாக பெற முடியும். இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது தான் நமக்கு அந்த அனுபவ ஞானங்கிறது கிடைக்கும். எல்லாமே அது மாதிரிதான். பஞ்சபூதங்க ஆற்றலும் நம்மளுடைய மையங்கள்ல அதனுடைய ஆற்றலை தங்க விடணும். முதல்ல அதுக்கு தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. முதல்ல அந்த இடத்த உருவாக்கும், இந்த ஸ்பேஸை உருவாக்கும். அதுக்கப்புறம் அதுல நின்று இயங்கும். அப்படி நின்று இயங்கும் போது தான் நமக்கு இந்த பஞ்சபூத அறிவு
தெளிவாக உணரப்படும். நானும் பஞ்சபூதமும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லைங்கிற சிந்தனை வரும். அப்படி இந்த நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னா அது வேற, நான் வேற, அதுவும் நானும் ஒன்றெல்லாம் கிடையாது, அது எப்படி நானும் அதுவும் ஒன்றாக முடியும் அப்படின்னு என்ன பண்ணுது, தள்ளிவிடும். சிந்தனை சிக்கல் தள்ளிவிடும். இப்போ அதுக்காக தான் மகரிஷி பாருங்க, இப்போ நான் யாருங்கிற சிந்தனை எங்கே வச்சிருக்கோம், நாம 2ஆம் நிலை அகத்தாய்வில் வைத்திருக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உணர்றதுக்கான எல்லா நிகழ்ச்சிகளும் நம்முடைய சரீரத்தில் நடைபெற வேண்டும். அந்த சரீரத்தில் அதை தயார் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ காலம். இப்போ நாம் ஒரு விஷயத்தில் தயாராகணும், அனுபவம் பெறுவதற்கு தயாராகணும். அப்படி தயாராகக்கூடிய பயிற்சி முறைகளை தான் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. நாளுக்கு நாள் அதில் டெவலப்மெண்ட்லாம் ஆகுது. இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் நம்மை ஆர்வத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். வாய்ப்பை உருவாக்கி கொண்டு, கால நேரத்தை உருவாக்கி கொண்டு ஆர்வத்தோடு நம்மளை இணைச்சிக்கணும். ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பையும் நம்மளால அந்த அனுபவம் பெறுறதுல காலநிலை மாற்றம் உண்டாகும். நமக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நமக்கும் அதுக்கும் ஒரு இணைப்புன்னு ஒன்று இருக்கும். சாதாரணமாக ஒரு தொழிலே வச்சுக்கோமே, அல்லது சைக்கிள் ஓட்டுறது, 2 வீலர் ஓட்டுறது, நமக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், சீக்கிரம் கற்றுக்குவோம். ஆர்வம் இல்லைன்னா கற்றுக்கிறதுல கால தாமதம் ஏற்படும். இங்கேயும் அதே சயின்ஸ் தான். நமக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா இறை அனுபவம், இறை அறிவு நமக்கு காலதாமதம் இல்லாமல் அனுபவமாகும். அப்படி இல்லாட்டி இந்த தகவல் அறிவும் அனுபவ அறிவும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும், சிந்தனை சிக்கல் உருவாகிட்டே இருக்கும். இப்போ நான் யார் அப்படிங்கிறது இது ஒரு சயின்ஸ். இப்போ நமக்கு இந்த மாற்று அறுவை சிகிச்சைன்னு பண்ணுறோம் இல்லையா, மாற்று அறுவை சிகிச்சைன்னு பண்ணோம் அப்படின்னா சில டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. இந்த டேப்லெட்டை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் அதை நான் சாப்பிட்டு தான் தீரணும். என்ன ரீசன் அப்படின்னா, வேறொருத்தங்கள்ட்ட இந்த உறுப்பை எடுத்து இவங்க உடம்புல வச்சுருக்கோம். அப்போ நம்ம இந்த உடம்புல இருந்த செல்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ஏதோ வேறு விதமான பொருள், இது நம்மளோடது கிடையாது அப்படின்னு முடிவெடுத்து இந்த உறுப்பை என்ன பண்ணணும்னா அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச அந்த உறுப்பை இந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளாது, அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், அதற்கான ப்ராசஸை ஆரம்பிக்கும். இதனால தான் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. இந்த டேப்லெட்டை நீங்கள் நிறுத்தக்கூடாதுன்னு சில டேப்லெட்லாம் கொடுக்கறது, இந்த முயற்சியை நம்முடைய உடல் செல்கள் எடுத்தால் அதை பாதுகாக்கிறது தான். இதே சயின்ஸ் தான் இங்கே ஆன்மீகத்துலேயும். இப்போ நாம் தவம் பண்ணுறோம், சிந்தனையாளர்கள் இது மகரிஷியினுடைய ஸ்பீச்சு இது எல்லாத்தையும் கேட்குறோம். கேட்கறதுனால மட்டுமே இந்த தகவல் அறிவு நம்மளோட தான் மாறுதான்னா மாறுறது இல்லை. அது நம்மளுடையதான் மாறணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சயின்ஸ் நம்ம உடம்புக்குள்ளார நடக்கணும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் துரியாதீத தவம், பஞ்சபூத நவகிரக தவம் அப்படின்னு பண்ணும்போது இந்த சுத்த பொருளோடும் இந்த பஞ்சபூதங்கள் கோள்களோடும் நாம் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறும்போது அதற்கும் நமக்குமான ஒரு இணக்கத்தன்மை உருவாகுது. இப்போ பஞ்சபூதங்களுக்கான ஒரு ஸ்பேஸு நம்ம உடம்புல அந்தந்த மையங்களில் டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி நவக்கோள்கள் அதனுடைய ஆற்றல் நம்ம உடம்புல தங்கிறதுக்கும் தங்கி இயங்கிறதுக்குமான ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம்னு ஒன்று உருவாகும். அதே மாதிரி சுத்தவெளி இறைநிலை அது நம்ம உடம்புல தங்கி இயங்குவதற்கான ஒரு ஸ்பேஸ், இடம் ஒன்று உருவாகும். அப்படி இந்த இடம் நாளுக்கு நாள் விரிவாகும், அதிகமாகும்.
அப்படி அதிகமாகும் போதுதான் நான் யாருங்கிற சிந்தனையில நாம அறிவுதான் நான், அறிவேதான் அனைத்துமாக தன்மாற்றம் அடைந்திருக்கிறது. அறிவினுடைய தன்மாற்ற சரித்திரத்தில் நான் ஒரு பகுதி, அறிவினுடைய ஒரு பகுதி நான். இப்ப எனக்குள்ளாகவும் அந்த அறிவு இருக்கிறது, இயங்குகிறது. அதை நான் எவ்வாறு பயன்படுத்தி மேலும் அந்த அறிவை சிறப்புற செய்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்துல நம்மை நாம் இணைத்து கொள்வோம். அது வரைக்கும் இந்த தகவல் அறிவும் அனுபவ அறிவும் கிளாஷ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம தொடர்ந்து பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிறோம். டெய்லி காலையில உடற்பயிற்சி, டெய்லி காலை மாலை காயகல்ப பயிற்சி, உணவுக்கு முன்னராக செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காலையில தவம், சாயந்தரம் தவம். இதெல்லாம் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல கொண்டு வந்ததுக்கு காரணமே இதுதான். அப்ப அதற்கான ஸ்பேஸ் நம்ம உடம்புல உருவாகும், அதற்கான தங்கும் இடம், அதற்கான இயங்கும் நிலை அது உருவானாதான் நாம இந்த விஷயத்தை அனுபவமாக்கிக்க முடியும். அதுக்குதான் நம்ம அடிக்கடி பயிற்சிகள்ல நம்ம ஈடுபடுத்துறோம். அப்ப இந்த பயிற்சிகள்ல இது நம்ம உடம்புல தங்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா அதுதான் நம்மளுடைய உணர்ச்சி வயப்பட்ட செயல் பதிவுகள். இப்ப இந்த நுட்பமான சென்சிட்டிவான ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இயக்கம் கொண்டது. இந்த விளங்கின ஆற்றல், அது சார்ந்த செயல் பதிவுகள் அப்படிங்கிறது இது வைப்ரேட் உடையது, இது கொஞ்சம் வன்முறையாக இயங்கக்கூடியது. அப்ப இந்த வன்முறை சார்ந்த இயக்கம் நம்ம உடம்புக்குள்ளார அமைதியாகாத வரைக்கும் இந்த சென்சிட்டிவான இயக்கம்ங்கிறது மேலோங்காது. அல்லது அப்படியே நம்ம உடம்புக்குள்ள அது இயங்குனாலும் தங்குனாலும் அதை நம்மளால கேட்ச் பண்ண, புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் நம்மளால அறிவுதான் நாம, அறிவேதான் தெய்வம் அப்படிங்கிறது ஒத்துக்க முடியலன்னா காரணம் இதுதான். ஏன்னா இந்த விலங்கின பதிவுங்கிறது ஒரு எதிர்மறையான அதிர்வலையோடு இயங்கக்கூடிய பதிவு. அப்ப இந்த தெய்வீக பண்புகள், தெய்வீக தன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப நுட்பமா இயங்கும். அப்ப நம்ம இது நாள் வரைக்கும் இந்த அதிர்வு பதிவுகளோட இணைந்து அதனுடைய தூண்டுதல்பால் செயல்பட்டு இந்த சென்சிட்டிவா இயங்கிறது நம்மளால கொஞ்சம் கேட்ச் பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. அதுக்குதான் மகரிஷி தற்சோதனை செய்து உங்களை நீங்கள் அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. தற்சோதனை பண்ணி நம்மளை நாம அமைதிப்படுத்திக்கணும். நம்முடைய செயல்பாடுகள்ல நம்முடைய உயிருக்கு முரண்பாடாக, நம்முடைய கருமையத்துக்கு முரண்பாடாக, நம்முடைய காந்தத்திற்கு முரண்பாடாக எந்த ஒரு செயலும் எண்ணமும் பேச்சும் இல்லாம பார்த்துக்கணும். இந்த பண்பை நாம வளர்த்துக்கும் போது நாளாக இந்த அதிர்வு பதிவுகள், விளங்கின பதிவுகள், உணர்ச்சி வயப்பட்ட இந்த பதிவுகளுடைய தன்மை மாறும். தன்மையை நாமும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ரெண்டாவது, நாம இந்த பயிற்சிகளில் ஈடுபட அதை மாத்துறதுக்கு உண்டான எனர்ஜி, அந்த தன்னம்பிக்கைன்னு வருது இல்லையா, இந்த விடாமுயற்சி, இதெல்லாம் நமக்குள்ள இந்த நல்ல ஆற்றல் அதோடு இணைஞ்சு இயங்கிறதுனாலதான் இந்த சிஸ்டம் நமக்கு கிடைக்குது. நாம தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் இந்த ஆன்மீகத்தை தொடர்வதற்கு காரணமே அந்த நல்ல ஆற்றல்களோடு, அந்த நுட்பமான இயக்கத்தன்மை கொண்ட ஆற்றலோடு நாம இணையிறோம். அதை வாழ்வியலா மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம்.
அதனுடைய விளைவுதான் தன்னம்பிக்கை, அதனுடைய விளைவுதான் விடாமுயற்சி அப்படிங்கிற மனோபாவம். இல்லாட்டி எனக்கு என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நாம முடிவெடுப்போம். ஏன்னா நாம இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் அப்படிதானே. மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற தன்மையில இருந்து நாம் இன்னைக்கு மாறி இருக்கோம். அப்படின்னா இந்த நுட்பமான தன்மை கொண்ட ஆற்றலோடு நம்ம கனெக்ட் ஆகிறோம். அதை வாழ்வியலா மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அதனுடைய விளைவு தான் நாம விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கும். இப்படிதான் வாழணுங்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ளர நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்றோம். பண்ணிட்ட வரைக்கும் சக்சஸா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நாம இன்னும் கொஞ்சம் சயின்ஸா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயத்துல அனுபவம் கிடைக்கல அப்படின்னா பல நாள் முயற்சி பண்றோம், அனுபவம் கிடைக்கவில்லை அப்படின்னா மனசு என்ன சொல்லும் அப்படின்னா உடனே வெக்ஸ் ஆகும். எல்லாம் இவ்வளோ முயற்சி பண்றோம், ஒன்னத்தையும் காணுமே. இப்போ இதுக்கெல்லாம் சயின்ஸு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதற்கான விஞ்ஞானமும் மெய்ஞானமும் உள்ளுக்குள்ளர இருக்கு. அதனாலதான் வியாசர் இந்த வார்த்தையை கொடுத்தார், செயலை மட்டும் நீ செய், விளைவை என்னிடம் விட்டு விடு. பகவத்கீதையில வியாசர் இந்த வார்த்தையை குறிப்பிடுறார். இப்ப செயலை மட்டும் நீங்க தொய்வில்லாமல் செய்யுங்கள், விளைவை பற்றி பெருசா கவலைப்படாதீங்க. ஏன்னா அது விளைவு மாறுறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. நம்ம கருமைய தன்மை மாறணும், நம்முடைய உயிர் துகளினுடைய தன்மை மாறணும், நம்முடைய காந்தத்தினுடைய தன்மை ஜீவகாந்தத்தினுடைய தன்மை மாறணும், உடல் செல்களுடைய தன்மை மாறணும். இதெல்லாம் மாற மாற இந்த ஸ்பேஸ்ல உள்ள எனர்ஜியோட இணையணும். அப்பதான் நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைக்கும். அது வரைக்கும் சின்ன சின்ன அனுபவங்கள் அங்கங்கே கிடைக்கும், அப்புறம் பெருசாக ஒன்றும் இருக்காது. இப்போ நேற்று இந்த மாதிரி தவம் இன்னைக்கு இல்லை, காரணம் இதுதான். ஏன்னா அது மாறுது, கொஞ்சம் டைம் ஆகும் அடுத்த மாற்றத்துக்கு. கால இடைவெளிங்கிறது எடுத்துக்கும். பல மாற்றங்கள் உடனே எல்லாம் நடக்காது, அப்படி நடக்கவும் கூடாது. ஸ்லோ ப்ராசஸ், மெதுவான தன்மாற்றம், அமைதியான தன்மாற்றம், அதுதான் தங்கும் தலைக்கும். வேகமா ஒரு தன்மாற்றம் நடக்குது அப்படின்னா அது தங்கவும் தங்காது, அது தலைக்கவும் தலைக்காது, அது வாழ்க்கையாகவும் மாறாது. அப்ப நம்மளுடைய பிரபஞ்ச தன்மாற்றம் அப்படிங்கிறது த ஸ்லோ ப்ராசஸ், அமைதியான தன்மாற்றம். அப்ப இந்த அமைதியான தன்மாற்றத்துக்கு தக்கவாறு நாமும் நம்மை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உடல் ரீதியாக அமைதியா வாழணும், வாழ கத்துக்கணும், வாழ பழகணும். மனோ ரீதியாக அமைதியா வாழணும், வாழ கத்துக்கணும், வாழ பழகணும். உயிர் ரீதியாக அமைதியா வாழணும், வாழ கத்துக்கணும், வாழ பழகணும். அப்ப இந்த உடல் ரீதியா, மனோ ரீதியா, உயிர் ரீதியா நாம அமைதியா மாறணும் அப்படின்னா இது நாம நினைச்சா மாற முடியுமான்னு கேட்டா அது முடியாது. அதுக்காக தான் பயிற்சிகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா பயிற்சி அதற்கான ஸ்பேஸ், அதற்கான இடத்தை தயார் பண்ணி கொடுக்கும். அப்போ போய் அமைதியாக வாழ்வதற்கான அந்த சூழ்நிலையோடையும் வாழ்க்கையோடையும் அந்த இடத்தோடையும் அந்த பொருளோடையும் கலந்து நாம வாழலாம். இது எல்லாமே பாருங்க சயின்ஸ் தான். எப்படி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சோம்னா ஒரு பொருளை, ஒரு உறுப்பை அது நம்மளோடது நம்மளுடைய உடல் ஏத்துக்காது. இப்ப அதே மாதிரி தான் புதுசா சில எனர்ஜி நம்ம உடம்போட கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது நம்மோடதுன்னு ஏற்கனவே இருக்கிறது ஏற்றுக்கொள்ளாது. அது உடனே வெளியேற்றணும் தான் முயற்சி பண்ணும். பாருங்க, நம்ம நல்லா தவம் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருப்போமான்னு கேட்டா குடும்ப சூழ்நிலைக்குள்ள அவங்க எங்கேன்னு போகும்போது வேகமா அது வெளிப்படும்.
உடனே அந்த எனர்ஜி என்ன பண்ணுவோம், வாரி இறைச்சிருவோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நல்லா தவம் பண்ணி ஆற்றலை சேர்த்துருப்போம். அப்போதான் பார்த்தா ஒரு ஃபோன் வரும், உணர்ச்சி வசப்படுவோம், க்ளோஸ், ஆற்றல் விரயம். அப்போதான் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும், ஆற்றல் விரயமாயிடும். ஸோ இது எல்லாமே பாருங்க சயின்ஸு தான். அது நம்மளோடதுன்னு அது ஏற்றுக்கொள்வது இல்லை. உடனே அதை வெளியே தள்ளணும்னு முயற்சி பண்ணும். அப்போ இதனால தான் மகரிஷி சிந்தனை செய்யுங்கள், சிந்தனை செஞ்சு நான் அதுதான், அதுவும் நானும் வேறல்ல அப்படிங்கிற இந்த ப்ராசஸ், இந்த ஓட்டத்தில் இந்த ரன்வேவை உருவாக்குங்க. முதல்ல நான் தான் சுத்த வெளியாக இருக்கிறேன், சிந்தனை பண்ணுங்க. நான் தான் பஞ்சபூதமாக இருக்கிறேன், சிந்தனை பண்ணுங்க. நானே தான் நவக்கோள்களாகவும் இருக்கிறேன், சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை பண்ணி இதை நாம முதல்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா இது அனுபவம் பின்னாடி தான் வரும். ஏத்துக்கிட்டோனையே அனுபவம் கிடைக்காது, அல்லது அனுபவம் கிடைச்சாதான் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் சிரமம். நாம சில விஷயங்களை அனுபவம் கிடைக்கலன்னா கூட என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை நாம சாட்சியா வச்சு என்ன பண்ணலாம், ஏத்துக்கலாம். மகரிஷி சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொல்லியிருக்காங்க, சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு. இப்போ இவ்வளோ பேரு சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மையாகத்தான் இருக்கும்னு அவங்கள முன் வச்சு நாம் இந்த விஷயத்தை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கிறோமோ அதற்கு தகுந்த சயின்ஸ் நம்ம உடம்புல ஒர்க் அவுட் ஆகும். நாம் ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா அதற்கான சயின்ஸ் நம்ம உடம்புல நிகழ்ச்சியை நடத்தாது. இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? நாம் எதுக்கு இடம் கொடுக்குறோமோ அது நமக்குள்ளர தங்கும், தலைக்கும். எதுக்கு இடம் கொடுக்கலையோ அது நம்மோடு தங்காது, நமக்குள் தலைக்காது. அப்போ இந்த சயின்ஸை நாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணணும், ஏற்றுக்கணும். அனுபவம் கிடைக்கிறதுக்கு நாளாகும், அது உடனே கிடைக்காது. கண்டிப்பாக அனுபவம் கிடைக்கிறதுக்கு நாளாகும். அதுக்காக நாம் ஏற்றுக்காமையே இருந்தோம் அப்படின்னா அனுபவம் கிடைக்கிறது இன்னும் லாங் டைம் ப்ராசஸாக போகும். ஏற்றுக்கலாம், இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, சரி ஏற்றுக்குவோம் அப்படின்னு இதை நாம் என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கும்போது நம்மளுடைய வேற ஒன்றும் கிடையாது, இந்த விலங்கின பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகும், தன்னைத்தானே அது தளர்த்தி கொள்ளும். அதனுடைய இறுக்கமான இயக்க பண்பு, இயக்க நிகழ்ச்சிங்கிறது அப்படி தளரும். அது தளர்ந்தால் ஒழிய நமக்கு இந்த இறை அனுபவம் என்பது கொஞ்சம் கால தாமதமாகும். நமக்கு இந்த ஆன்மீகத்தில் அனுபவம் கிடைக்கிறதுங்கிறது யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த விலங்கின பதிவை தளர்த்தக்கூடிய வகையில தான் இருக்கு. அது தளர நமக்கு அனுபவம் உண்டாகும். அப்போ இதற்கான ப்ராசஸ் தான் விலங்கின பதிவை அந்த இறுக்கமாக டைட்டாக இருக்கு இல்லையா, அதை தளர்த்துறதுக்கு தான் உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தற்சோதனை நேரடியாக அதை தளர்த்தும். நேரடியாக தவம், ஆற்றலை சேகரித்து அதனோடு இருந்து இதனுடைய தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ இதெல்லாம் நாம் நமக்குள்ளர நடத்தி கொண்டால்தான் நான் யார் அப்படிங்கிற சிந்தனையில் நமக்கு இறைவன் தான் அனைத்துமாக தன்மாற்றம் அடைந்திருக்கிறான். அவன் ஒரு பியூர் எனர்ஜி, சுத்தமான ஆற்றல். அவன் இந்த சுத்தமான ஆற்றல்ல இருந்து சூழ்ந்தழுத்தும் இயக்கத்தினால் இறை துகள்கள் உருவாகின, அணுக்கள் உருவாகின, பஞ்சபூதங்கள் உருவாகியது, நவக்கோள்கள், பிரபஞ்சங்கள், அனைத்து தோற்றங்களும் உருவாகியது. அதுல நம்மளுடைய சூரிய குடும்பம், இதுல நாம் வாழக்கூடிய இந்த பூமி, பஞ்சபூதமும் ஒன்ன ஒன்று அழிக்காம ஒன்றிணைந்து
இயங்கக்கூடிய ப்ராசஸ் நம்ம பூமிக்கு மட்டும்தான் இருக்கு. அது சரியான விகிதாச்சாரத்துல நம்ம பூமியில அமைஞ்சதுனால இங்கு உயிரினங்கள் உருவாகின. அடுத்த ப்ராசஸ் உயிரின தன்மாற்றம்ங்கிறது வருது. இப்ப இது எல்லாமே நாம அனுபவமாக்கிக்கிறதுக்கு முதல்ல சிந்திச்சு இந்த விஷயத்த தனதாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அதற்கான சயின்ஸ் நம்ம உடம்புல நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது மாறிடும். இது எல்லாமே பாருங்க விலங்கின பதிவை தளர்த்துறது தான். ஒன்று அது இப்போ ஆக்டிவா ஆளுமையில இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உடம்புக்குள்ளார நம்மளுடைய உடல் செல்களை இயக்கி கொண்டு இருப்பதெல்லாம் எதுன்னு பார்த்தா இந்த விலங்கின பதிவு சார்ந்த தன்மைகள் தான். அப்போ அது ஆக்டிவ்ல இருக்கு. அது ஆக்டிவ்ல இருந்து முதல்ல என்ன பண்ணணும்? அமைதியாக்கணும். முதல்ல அதை அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் இதை நாம டெவலப் பண்ணணும். நல்ல தன்மைகளை நல்ல பண்புகளை நாம நம்மளுடைய வாழ்க்கையாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும். அதனாலதான் இந்த விஷயத்தை கொடுத்தோம். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சம நேர் நிறை உணர்வு, மன்னிப்பு. அப்ப இந்த சிஸ்டம் எல்லாம் பாருங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய் சார்ந்த தன்மையை டெவலப் பண்ணும். நமக்குள்ளார பிரபஞ்ச ஆற்றல் தங்கிறதுக்கும் அது தங்கி இயங்கிறதுக்குமான அந்த பண்பு அந்த சிஸ்டம் எதுல இருக்குன்னு கேட்டா நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு. இந்த கேட்டகரியில நாம வாழும்போதுதான் பிரபஞ்ச தோற்றங்களுக்கும் நமக்குமான இணக்கத்தன்மை. இதுதான் அதுக்கும் நமக்கும் உள்ள அந்த இணைப்பை ப்ராசஸ சரி பண்ணும். மாற்றி நாம் இந்த பக்கம் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் இதில் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்கின பதிவு தான் ஆக்டிவாக இருக்கும். அப்போ இந்த அதிர்வு பதிவை வச்சுக்கிட்டு அந்த மைல்யூட்டான சென்சிட்டிவாக இயங்கக்கூடிய அதை நாம் டெவலப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால தான் இதை மாற்றிக்கணும். இந்த மனசு இந்த கேரக்டரை எல்லாம் விட்டுட்டு அந்த கேரக்டரை நாம் வாழும். நம்மளுடைய கேரக்டர் நாம் வாழும். நிறைமனங்கிறது நம்மளுடைய கேரக்டர், நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. சகிப்புத்தன்மைங்கிறது நாம் வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கை முறை. சமநேர் நிறை உணர்வுங்கிறது நாம் வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கை முறை. கற்புங்கிறது நாம் வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கை முறை. மன்னிப்புங்கிறது நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. ஈகைங்கிறது நாம் வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கை முறை. இதை டெவலப் பண்ணிட்டா அவனோட கனெக்டிங்ல நிற்போம். நமக்கும் அவனுக்குமான சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்தல். அது இது நடந்தாதான் அது நடக்கும். அப்பதான் இதுல நம்ம ஓரளவுக்கு டெவலப்பாகவே இந்த நான் யாருங்கிறது புரிஞ்சிடும், அனுபவம் கிடைச்சிடும். முழுசா அப்படிங்கிறது இல்லை, ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாவே போதும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா இதையும் நாம தளர்த்திட்டே வரும். பேராசை, சினம், இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள்ல வாழ்றதுல இருந்து தவிர்க்கணும். உணர்ச்சி வயப்பட்ட வாழ்வியல் முறையில நாம தவிர்த்து இந்த உணர்வு சார்ந்த தன்மைகளை வாழ பழகணுமேயானால் நமக்குள்ளர அந்த மெய் சிஸ்டம், மெய்ஞான இயக்க பண்பு அது டெவலப் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகவே நமக்கு இந்த விஷயம் எல்லாம் அறிவுதான். நாம அறிவின் தோற்றமே அனைத்தும், அறிவேதான் தெய்வமாகவும் இருந்து இயங்குகிறது, அனைத்தையும் அதுவே இயக்குகிறது அப்படிங்கிற அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. அப்ப இது கூட சேர்த்து நம்மளுடைய கற்பனைகளையும் நாம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும். கற்பனைகளை பிடிச்சி வச்சுக்க கூடாது. இப்படி பழகி இருக்கமே, இப்படிதான் அப்படின்னு நான் நம்பினே அப்படின்னு இந்த கற்பனையெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த நற்பையனுக்கு வழி இல்லை. இதை கொஞ்சம் நாம விட்டுறணும்.
நம்முடைய கற்பனைகளை, நான் நம்பின விஷயத்த கொஞ்சம் விட்டுறணும். விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இறை அனுபவம் அது கொஞ்சம் கொஞ்சமாக காலத்துக்கு காலம் நமக்குள்ளர நல்ல விளைவுகளை கொடுக்கும். நம்மளுடைய பயிற்சியில் எந்த பிழையும் கிடையாது. நாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். மகரிஷி அதனால தான் என்ன சொன்னாங்க, நான் சொல்கிறேன்னு இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, தற்சோதனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லால் மட்டுமே நம்பாதீர், சுயமாய் சிந்தித்தே தெளிவீர். நீங்கள் சுயமாக சிந்திக்கும் போது மட்டும்தான் அது உங்களுடையதாக மாறும். நீங்கள் அதுவாக மாறுவீர்கள். இல்லை என்றால் அது வேறாகவும் நீங்கள் வேறாகவும் தான் எப்போதும் இருப்பீர்கள். இப்படி இருக்கக்கூடாது. அது நீங்களா மாறணும். அதுக்கு நீங்க உங்களுக்குள்ளர இடம் கொடுக்கணும். அப்பதான் இது முழுமையான 6வது அறிவின் முழுமை நிலை அப்படிங்கிற இடத்துக்கு நகரும். அந்த ப்ராசஸ் நடக்கும். எல்லாமே பாருங்க, சயின்ஸ் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் நமக்கு அழகா இது எல்லாத்தையும் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் நாம் முயற்சியை மட்டும் செய்யணும், அவ்வளோதான். அப்படி முயற்சியை செய்யறதுக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் தியாகம் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுக்கும்போது, தியாகம் பண்ணும்போது நம்மளையே சில பதிவுகள் நம்மளை ஏமாற்றும். அல்லது கூட இருக்கிறவங்க, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்ன நீ அப்படி பண்ண மாட்டேங்கிற, இப்படி பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க. இதுக்கெல்லாம் நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சகிப்புத்தன்மை அதையும் வளர்த்துக்கணும். அதுக்காக மகரிஷி சொன்ன விஷயத்துல வாழ்றோங்கிறதுக்காக குடும்பத்தையும் விட்டுறக்கூடாது, குடும்ப உறுப்பினர்களையும் நண்பர்களையும் சமுதாயத்தையும் பகைச்சிக்கவும் கூடாது. சரி இருக்கட்டும், அவங்களோட இருக்கும்போது அப்படி ஒரு பாலிசா இருந்துட்டு வந்துடணும். பட் இந்த பக்கம் நாம் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நாளுக்கு நாள் இந்த அறிவு நமக்குள் மேன்மை பெறத்தக்க செயல் பண்புகளில் நம்மை ஆழமாக ஈடுபடுத்திக்கும். அந்த பக்கம் கொஞ்சம் அப்பப்போ நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணாலும் இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை லைட்டாக எடுத்துக்கிட்டு விட்டுறணும். ஏன்னா அவங்களோட முரண்பாடாக நாம் மாறிட்டோன்னு வச்சுக்கணும். ஒன்று, நாமளும் பயிற்சியை தொடர முடியாது. ரெண்டாவது, அவங்களையும் பயிற்சிக்குள்ளார கொண்டு வரவும் முடியாது. எவ்வளோ சிக்கல் பாருங்க. நாம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் அப்படிப்பட்ட பலவினை தன்மைகளோட தான் உருவாகிருக்கும். இது எல்லாத்தையும் சமாளித்து தான் நான் யார் அப்படிங்கிற சிந்தனையில் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியில் நம்மளை ஆழமாக ஈடுபடுத்திக்கிட்டு நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ்வதற்கு மனவளக்கலை பயிற்சியை பயன்படுத்தி பயன் காண்போம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நாம் நிறைவு பண்ணிக்கலாம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.